வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன? அதை பற்றி திமுக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது 2 மதம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து, முஸ்லீம் அப்படி இருக்குன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க விட்டு கொடுத்து போகிறது தான் மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கிட்டோன்னா, ஹிந்து முஸ்லீமுக்கு பிரச்சனை வந்திருக்கு. நீ இதை எடுத்துக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன், நம்ம சாகாம போயிடலாம் அப்படின்றது தான் மத நல்லிணக்கம். ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இவங்க பேசிட்டாங்க, முடிவு வரல, கோர்ட்டுக்கு போனாங்க, அங்கே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போது ரியலாக எங்கே பிரச்சனை வருதுன்னா, நடுவில் திமுககாரன் வரான், அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போது நாத்திகவாதி, நான் எந்த மதத்துக்கும் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிற திமுககாரன் எதுக்கு நடுவில் வந்து நீ மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிற? நான் மத நல்லிணக்கம் பற்றி பேச வேணான்னு நான் சொல்லலை. ஆக்சுவலாக நீயே வந்து பேசுகிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீடு இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அவங்க பேசி முடிச்சுட்டு யார் தீர்ப்பு சொல்லுவாங்களோ, கோர்ட்டுக்கு போவாங்களோ அவங்க நடுவில் 3வது வீட்டுக்காரன் வந்து உட்காந்துட்டு ஒன்றா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாராருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறான்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கா இல்லையா? ஸோ அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ இதை வந்து நிச்சயமாக திமுக இதில் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது. இனி யாரும் தெரியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான என்னுடைய கருத்து என்னென்னா, அவங்களுக்கு உள்நோக்கம் இதில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.